வெல்கம் டு செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ்ல வந்து கொஞ்சம் முக்கியமான கேள்விகளும் அதுக்கான பதிலையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் வந்து தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சுரதா, அப்புறம் கண்ணதாசன், அப்புறம் முடியரசன், காமராசன். விடை தெரியவில்லை. சுரதாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசகோபாலன். ராசகோபாலன் இவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுனால தன்னுடைய பேரை எப்படி மாத்தினார் அப்படின்னு சொன்னா சுப்புரத்தினதாசன். இவர் என்ன சொல்லுவாங்கன்னா உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உவமை கவிஞர். நெக்ஸ்ட் வந்து கண்ணதாசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தையா. இவருடைய சேரமா காதலி அப்படின்ற புதினத்துக்கு இவருக்கு என்ன கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது கிடைச்சு. சேரமா காதலி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து முடியரசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைராசு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1949 வந்து இந்த காரைக்குடி மீசு மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலை பள்ளியில வந்து என்ன பண்ணுவாருன்னா தமிழ் ஆசிரியராக வந்து என்ன பண்ணுவாங்க பணியாற்றதுக்கு ஆரம்பிச்சு சுமார் 28 ஆண்டுகள் வந்து தமிழ் ஆசிரியராக என்ன பண்ணாரு பணியாற்றினாரு. காமராசன் இவர்னு பாத்தீங்கன்னா இவருடைய கருப்பு மலர்கள் அப்படின்ற கவிதை தொகுப்புனாலதான் இவர் என்ன பண்ணாரு பிரபலம் ஆனாரு. அடுத்த ஆப்ஷன் விடை தெரியவில்லை. இதுல வந்து கரெக்டான பதில் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி முடியரசன் தான் வந்து காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில வந்து என்ன பண்ணாரு தமிழாசிரியரை வந்து பணியாற்றினாங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா 1949 வந்து அங்க பணியாற்ற ஆரம்பிச்சாரு. 28 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணாரு அங்க வந்து என்ன பண்ணாரு பணி ஆற்றினாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து பாவாணர் கொடுத்திருக்காங்க, பி காந்தி, சி தேப்போமி, டி அயோத்திதாச பண்டிதர். இவர் அடுத்து என்னது விடை தெரியவில்லை. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாவாணர், வேதனைய பாவாணர். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1956 வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல எந்த பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா திராவிட ஆராய்ச்சி இதுல வந்து என்ன பண்றாரு ஆய்வாளரா வந்து இருக்கிறாங்க. எப்போ 1956 அப்போ என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு 5 ஆண்டுகள் பணி முடிஞ்ச அப்புறம் வந்து 6வது ஆண்டு தொடக்கத்துல என்ன பண்ணாங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் என்ன பண்றாருன்னா மாறுறாங்க. புதுசா வாரவங்களுக்கு என்ன அப்படின்னு தமிழ் பற்று என்னது கிடையாது. அந்த டைம்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவரை எப்படியாவது வந்து என்னது வேலையை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க முடிவெடுக்கிறாங்க. இவருக்கு பதவிக்காக என்ன பண்றாங்க நிறைய பேர் காத்திருந்தாங்க. அப்போதான் அந்த டைம்ல வந்து இவரை என்ன பண்ணணும் வேலையை விட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்னது கடிதம் எல்லாம் எழுதுறாங்க. அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா 1961 வந்து இந்த அண்ணாமலை நகரை விட்டு என்ன பண்ணிடுவாரு வெளியேறாரு. அப்பதான் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து என்னது வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லியிருப்பாரு. காந்தி பத்தி நமக்கு எல்லாருக்குமே என்னது தெரியும். விடுதலை போராட்டத்துல என்னெல்லாம் சத்தியாகிரக போராட்டம், அப்புறம் வந்து வெள்ளையனை வெளியேறியிருக்கோம், அப்படி நிறைய போராட்டங்கள்ல வந்து இதை முன்னெடுத்து சொன்னவர் தான் யாரு? காந்தியடிகள். அப்போது அவர் வந்து ஒண்ணு சொல்லுவாரு, என்னது, வெள்ளையனை வெளியேறு போராட்டத்துல என்ன சொல்லுவாரு? செய் அல்லது செத்து மடி, செய் அல்லது செத்து மடி. அப்புறம் வந்து என்னது, தே போ மீ, அதாவது என்னது, இவரை வந்து மீனாட்சி சுந்தரன் தான் இப்படி இருந்தது, தே போ மீ, அதாவது தே போ மீனாட்சி சுந்தரனா. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உவேசாவின் ஆசிரியர், உவே சாமிநாதரின் ஆசிரியர். அப்புறம் வந்து ஆசிரியர், அப்புறம் வந்து நோய்க்கு மருந்தே இலக்கியம் அப்படின்லாம் சொன்னவர் யார் தான்? இந்த தே போ மீ. அப்புறம் வந்து அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா சீர்திருத்த தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்திருத்தத்தின் தந்தை. சீர்திருத்தத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இவர் தான் வந்து ஒரு பைசா அந்த இதழை வந்து என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. ஒரு பைசா தமிழன், ஒரு பைசா தமிழன் அந்த இதழை வந்து இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. யாரு? அயோத்திதாச பண்டிதர். அப்ப நமக்கு கொஸ்டின் என்ன, எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? யாரு? பாவாணா. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நற்றிடை பாடல்களை தொகுப்பித்தவர் யார்? என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து பூரிக்கோ கொடுத்துருக்காங்க, பி பாண்டியன் உக்கிர பெருவெழுதி, சி பன்னாடு தந்த மாறன் விழுதி, டி வந்து உருத்திர சன்மார், இ வந்து விடை தெரியவில்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூரிக்கோ வந்து எதை தொகுத்தவர்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகையை தொகுத்தவர் தான் பூரிக்கோ. குறுந்தொகை. குறுந்தொகையை தொகுத்தவர் தான் யாரு? பூரிக்கோ. இந்த பாண்டியன் உக்கிர பெருவழுதி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அகநானூரை தொகுப்பித்தவர். அகநானூரை தொகுப்பித்தவர். அகநானூரை தொகுப்பித்தவர். பன்னாடு தந்த மாறன் வழுதி இவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நற்றினையை வந்து தொகுத்தவர். நற்றினையை தொகுத்தவர். நற்றினை வந்து தொகுப்பித்தவர். அடுத்து உருத்திர சன்மார் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அகநானூரை தொகுத்தவர். அகநானூரை தொகுத்தவர். அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் என்னதான் பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாத பாடல்களை வந்து தேர்ந்தெடு. பொருந்தாத பாடல்களை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நான்மணி கடிகை, அப்புறம் நாலடியார், அப்புறம் புறநானூறு, இனியவை 40 விடை தெரியவில்லை. இந்த நான்மணி கடிகை, அப்புறம் வந்து நாலடியார், இனியவை 40 இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேவா? நான்மணி கடிகை, நாலடியார், இனியவை 40 இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். கீழ்கணக்கு நூல்கள். இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த புறநானூறு எதுல வரும்னு பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்கள்ல வரும். 8 தொகையில வரும். அதுவும் இல்லாம 8 தொகை எதுக்குள்ளாடி வரும் பாத்தீங்கன்னா இந்த 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்ததை தான் நம்ம எதுன்னு சொல்லுவோம்னா 11 மேற்கணக்கு நூல்கள். 11
மேற்கணக்கு நூல்கள். மேற்கணக்கு நூல்கள். அப்போ இதுல நம்ம பார்த்தா தெரியும், நான்மணிக்கடிகை, அப்புறம் நாலடியார், இனியவை 40. இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே மாதிரி இருக்கு. எந்த நூல்களா இருக்கு? 11 கீழ்கணக்கு நூல்களா இருக்குது. இது மட்டும் தான் என்னது? 11 மேற்கணக்கு நூல். அப்ப இதுல பொருந்தாதது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த புறநானூறு. அப்போ ஆப்ஷன் என்னது? சி. சி தான் சரியான விடை. அடுத்து வாய்மை எனப்படுவது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? குற்றமோடு பேசுதல், மற்றவர் வருந்த பேசுதல், கடும் சொற்களை பேசுதல், தீங்கு தராத சொற்களை பேசுதல். விடை தெரியவில்லை. இதுல வாய்மை எனப்படுவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமது உண்மை. உண்மை மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்றது? தீங்கு, மற்றவங்க வருத்தப்படாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணது? பேசுறது தானது வாய்மை. நல்ல வார்த்தைகளை பேசணும். அதாவது மற்றவர்கள் கஷ்டப்படாதபடிக்கு என்னது, அவங்களுக்கு தீங்கு கொடுக்க கூடாத சொற்களை நம்ம பேசுறது தான் என்னது தீங்கு தராத சொற்களை பேசுதல். இதுதான் என்னது? வாய்மை. நெக்ஸ்ட் மடங்கல் என்னும் சொல்லின் பொருள். ஏன் என்ன கொடுத்துருக்காங்க? மடக்குதல், அப்புறம் புலி, மடங்குதல், சிங்கம். விடை தெரியவில்லை. இதுல மடங்கல் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிங்கம். இதுதான் என்ன சொல்லுவாங்க? மடங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் புலி, இதான் என்ன சொல்லுவாங்க? உழுவை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதற்கான சரியான விடை என்னது? ஆப்ஷன் டி, சிங்கம். நெக்ஸ்ட் ஊவே சாமிநாதரின் ஆசிரியர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ராபி சேதுப்பிள்ளை, அப்புறம் கடிகை முத்துப்புலவர், அடுத்து சி. லக்குவனார், அடுத்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இதுல ஊவே சாமிநாதரின் ஆசிரியர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊவேசா அவங்களோட ஆசிரியர். ஊவே சாமிநாதர் இவங்களோட ஆசிரியர் யாரு? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இந்த ராபி சேதுப்பிள்ளை இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் எல்லாத்துலயுமே வல்லவரா இருந்தாரு. சொற்பொழிவாற்றுதல், அப்புறம் வழக்கறிஞர், இப்படி தமிழ் மீது ரொம்பவே பற்று கொண்டதுனால இவர் என்ன சொல்லுவாங்க? சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடிகை முத்து புலவர் யாருக்கு ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உமறு புலவர். உமறு புலவரோட ஆசிரியர் தான் யாரு? இந்த கடிகை முத்து புலவர். உமறு புலவர் எதை ஏற்றிருப்பாரு? சீரா புராணம். சீரா புராணம். அப்புறம் சி. லக்குவனார். இவர் யாருடைய ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கலைஞர் கருணாநிதி. இவரோட ஆசிரியர் யாரு? சி. லக்குவனார். அப்போ இதற்கான சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்குலம் என்னும் சொல் வேற்றுமை தொகையை குறிக்கும். வேற்றுமை தொகை எத்தனை மொத்தம்? 8. வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் 8. முதல் வேற்றுமை என்னது? எழுவாய். முதல் எழுவாய். நெக்ஸ்ட் ஐ, ஆல், கு, இன், அது, கண். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா விழி வேற்றுமை. விழி வேற்றுமை. விழி வேற்றுமை. அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கார்குலாம். கார்குலாம் நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம்? கார் கூட்டல் குலாம். கார் கூட்டல் குலாம் பிரிப்போம். அப்போ அது என்னதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா கருமையான மேகங்கள். கார் குலாம்னு மேகக்கூட்டம், கருமையான மேகக்கூட்டம். அப்போ என்னது நம்ம சொல்லும் போது எப்படி சொன்னோம்? மேகத்தினது கூட்டம். அப்ப அதுன்னுள்ள இது எத்தனை? 6. 6ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? மறைந்து வருது. ஸோ என்னது இதுல எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும் அப்படின்னு சொன்னா 6ஆம் வேற்றுமை தொகையை குறிக்கும். ஆப்ஷன் சி தான் என்னது இதுக்கு கரெக்ட் ஆன்சர்.
இதுல வந்து மைட் இஸ் ரைட் இதன் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. மைட் இஸ் ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட் இஸ் ரைட் இதன் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கடமையே உரிமை, அப்புறம் வந்து வல்லான் வகுத்ததே வாய்க்கால், வலிமையே சரியான வழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மைட் இஸ் ரைட் அப்படின்னு சொன்னா அதுக்கான கரெக்டான இது பண்ண வல்லான் வகுத்ததே என்னது வாய்க்கால், வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிதான் என்னது கரெக்டானது. கடமை உரிமை என்னது டியூட்டிஸ் ரைட், அப்படி ஒற்றுமை வலிமை என்னது யூனிட்டி ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் வந்து பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் எனக்கு சினிமா தியேட்டர் அருகாமையில் உள்ளது, அப்புறம் திருநெல்வேலி சமஸ்தானம் பெரியது, விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வந்துள்ளனர், வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மூணுலயுமே வந்து என்னன்னா பிறமொழி சொற்கள் இருக்குது. பிறமொழி சொற்கள் இருக்குது. இந்த வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் இது மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிறமொழி இதெல்லாம் அங்க இருக்குது. பிறமொழி கலவாத சொல். பிறமொழி கலவாத சொல் வந்து இது ஆப்ஷன் டி வந்துனது கரெக்ட் ஆன்சர்.